செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை செங்குன்றம் அருகே குடோனில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த மெத்தனால் மற்றும் ரசாயன மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் 4 பேரை கைது செய்து விஷச்சாராய விவகாரத்தில் கைதானவர்களுடன் தொடர்பா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம். சென்னை செங்குன்றம் அருகே சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்த மெத்தனால் உள்ளிட்ட ரசாயன மூலப்பொருட்களை கைப்பற்றி 4 பேரை கைது செய்து செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான வடபெரும்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கெமிக்கல் குடோனில் போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். இதில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல் பயன்படுத்துவதாக வந்த தகவலை அடுத்து திடீரென சோதனையில் ஈடுபட்ட செங்குன்றம் மதுவிலக்கு போலீசார் 4 நபர்களை கைது செய்த நிலையில் அவர்களிடம் ஆய்வு செய்வதற்காக தடை செய்யப்பட்ட மெத்தனால் மற்றும் மூலப்பொருட்களை ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 4 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்களில் ஒருவர் கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்றும், மாதவரம் பகுதியைச் சேர்ந்த பாஞ்சிலால் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் பரமசிவம் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கள்ளச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடன் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறீர்களா என்கின்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து இவர்கள் பயன்படுத்திய அதாவது மெத்தனால் கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் தற்போது அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இவர்கள் இந்த மெத்தனால் என்கின்ற கள்ளச்சாராயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் இந்த மூலப்பொருட்கள் இவர்களுக்கு எங்கு கிடைத்தது, இதில் யாருக்கு தொடர்பு உள்ளது, மேலும் இதனை எத்தனை பேருக்கு இவர்கள் சப்ளை செய்திருக்கிறார்கள், மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் இவர்கள் இதனை விற்பனை செய்தார்களா அல்லது வேறு மாநிலங்களுக்கும் தற்போது இவர்கள் இதனை அனுப்பி வைத்தார்களா என்கின்ற பல்வேறு கோணங்களில் தற்போது மதுவிலக்கு போலீசார் இவர்களை பணியிடத்தில் வைத்து ஒரு உதவி ஆணையாளர் தலைமையில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து இவர்களுடன் தொடர்பில் இருக்கும் மற்ற நபர்களையும் கைது செய்யும் பணியானது முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.